மாரடைப்பு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தக்கூடிய சில காரணங்களைத்தான் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம். வயது ஒரு காரணம், ஆண் அல்லது பெண், அதாவது ஆணாக இருந்தால் அதிகம் வருதுங்கிற ஒரு காரணம். முக்கியமான இன்னொரு ஒரு காரணம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்தினுடைய வலியானது உணரப்படுவது அதனுடைய தானியங்கி நரம்பு மண்டலம், அதை ஆங்கிலத்தில் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். டாக்டர் புவனேஸ்வரன் பிஎஸ்டி சிறப்பு மருத்துவமனையினுடைய இயக்குனர், இருதயத்துறை பேராசிரியராகிய என்னுடைய வணக்கம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அபாய காரணிகள் அப்படின்னா இருதயத்துக்கு ஒரு மாரடைப்பு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்தக்கூடிய சில காரணங்களைத்தான் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்கிறோம், அபாய காரணிகள் அப்படின்னு. அதில் வயது ஒரு காரணம், ஆண் அல்லது பெண், அதாவது ஆணாக இருந்தால் அதிகம் வருதுங்கிற ஒரு காரணம். முக்கியமான இன்னொரு ஒரு காரணம் நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய். இப்போது பொதுவாகவே அந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இப்போது இந்திய துணைக்கண்டத்தில் மிக அதிகமாக காணப்படுகிறது. புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா சில சமயம் நம்மை பிரமிக்க வைக்க, மலைக்க வைக்க, பயப்படும்படியாக செய்கிறது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரை எடுத்துட்டிங்கன்னா தற்போது சர்க்கரை நோயானது 15லிருந்து 16 பேருக்கு அது இருக்கக்கூடிய, அதாவது 5 பேரில் ஒருத்தருக்கு சர்க்கரை இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு இருதயத்தில் சர்க்கரை நோயானது அதிகமாகிட்டு வருது அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அந்த சர்க்கரை நோய்க்கும் இருதயத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோய் இருக்கின்ற ஒருவருக்கு இருதயமானது பல விதங்களில் பாதிக்கப்படலாம். ஒன்று, அந்த சர்க்கரை நோய் இருக்கிறவர்களுடைய இரத்த குழாய்களுக்கு உள்ளே அடைப்புகள் வரும் சாத்தியக்கூறு அதிகமாகிறது. இது ஒன்று. இரண்டாவது, அந்த சர்க்கரை நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருதயத்தினுடைய இரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா, அந்த இரத்த ஓட்டமானது உறைகின்ற தன்மை, கிளாட்டிங் டெண்டன்சி, அது அதிகமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. மூன்றாவதாக, இது சர்க்கரை நோய் இருதயத்தின் சதைகளை நேரடியாக பாதித்து சதைகளை பலமிழக்கச் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. 3. இது மாத்திரம் இல்லை, ஒரு இருதயத்தினுடைய வலியானது உணரப்படுவது அதனுடைய தானியங்கி நரம்பு மண்டலம், அதை ஆங்கிலத்தில் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த தானியங்கி நரம்புகள் மூலமாகத்தான் ஒரு மனிதனானவன் அவனுடைய இருதய வலியை உணர முடியும். அந்த நரம்புகளையும் பழுதாக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்குது. அப்போது இரத்த குழாய் அடைப்பு, இரத்தம் உறையும் தன்மை, சதைகளுடைய பாதிப்பு, தானியங்கி நரம்பு மண்டல பாதிப்பு என்கின்ற பல்வேறு பன்முனை தாக்குதல்னே சொல்லலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இருதய நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் எப்பொழுதுமே சர்க்கரை நோய் இல்லாத ஒருவரோடு நாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3லிருந்து 4 மடங்கு 5 மடங்கு அதிகம் வரக்கூடிய வாய்ப்புகள். அப்போது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருதய நோய்க்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அபாய காரணி, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வணக்கம்.